கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். உயிர் இருக்கும் வரை மக்களுக்காக உழைப்பேன் என்றும் உறுதி. தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மாணவர்களுக்கு குறைந்துவிடக்கூடாது. கொளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை. படிச்சுட்டோம், வேலை கிடைச்சிடும்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. அஞ்சல் வழியில் மேற்படிப்பை கண்டினியூ பண்ணுங்க. படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரை துணை நிற்கும். குடும்ப ஆட்சிக்குத்தான் திமுக ரோல் மாடல் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சனம். குடும்பத்தினர் தவிர மக்கள் யாரும் திமுகவை பாராட்டவில்லை என்றும் காட்டம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்துவிட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்துவிட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம். கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்றும் விளக்கம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்க கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில வைத்துக் கொண்டு அடிமையாக்க நாங்க விரும்பல. சாரை குடித்துவிட்டு காங்கிரசிற்கு திமுக சக்கையை மட்டுமே கொடுப்பதாக பழனிசாமி விமர்சனம். கூட்டணி கட்சிகளை அடிமை போல திமுக நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை மறுபரிசீலனை செய்ய அவசியம் இல்லை என தினகரன் உறுதி. முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை ஏற்கவே முடியாது என்றும் திட்டவட்டம். மனச்சாட்சி இல்லாமல் எல்லாவற்றுக்கும் வரி விதிக்கிறது மத்திய அரசு. ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததற்கு மத்திய அரசு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். மக்களுக்கு இந்த வரி சுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எப்ப விதிச்சீங்க? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி விதிச்சீங்க? அப்ப இருந்த சுமையா இருக்கு. சுமையா இருக்குன்னு தெரிஞ்சல. இவ்வளவு காலம் அந்த சுமையை சுமந்துட்டாங்கல்ல மக்கள். இது இந்த சுமையா இருக்குன்னு கூட தெரியாம வரிய விதிச்ச நீங்க என்ன? நீங்க ஆட்சியாளர், பொது மன்னிப்பு கேட்க தெரியாம பண்ணிட்டோம், உங்களுக்கு ரொம்ப சுமையாச்சு, அது செய்யுமா? 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்தது தமிழக அரசு. நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, கே. மணிகண்டனுக்கு விருது. நடிகை சாய் பல்லவி, பாடகி ஸ்வேதா மோகன், இயக்குநர் லிங்குசாமிக்கும் கலைமாமணி விருது. சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன், பாடலாசிரியர் விவேகா, இசையமைப்பாளர் அனிருத், குணச்சித்திர நடிகர் ஜார்ஜ் மரியானுக்கும் விருது. தமிழக அரசின் எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது பெறுகிறார் பாடகர் கே.ஜே. யேசுதாஸ். 5 பிரிவுகளில் சிறப்பு விருதுகளையும் அறிவித்தது தமிழக அரசு. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் நவராத்திரி விழா கோலாகலம். ரங்கநாயகி தாயாருக்கு சாமரம் வீசியும் மௌத்தார்கன் இசைத்தும் வழிபட்ட கோயில் யானைகள்.
PF கணக்கிலிருந்து என்ன காரணத்திற்காக முன்பணம் எடுக்கிறார்களோ அதற்காகவே செலவு செய்ய வேண்டும். ஆடம்பரமாக பயன்படுத்தினால் அபராதத்துடன் வசூலிக்கப்படும் என எச்சரிக்கை. மோடி அரசின் ஊழல் ஆட்சியை முடிவு கட்டுவதற்கான தொடக்க புள்ளியே பீகார் தேர்தல். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே பேச்சு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள். துரோகிகளுக்கு கட்சியில் இடமில்லை என செங்கோட்டையனுக்கு முன்னாள் அமைச்சர் சண்முகம் பதில். CV சண்முகத்தின் வீட்டு வாசலில் யார் நிற்கிறார்கள்? அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பான கேள்விக்கு O பன்னீர்செல்வம் பதில். சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? கூட்டணி சேரக்கூடாது, சேர்க்கக்கூடாதுன்னு. யாரு? CV சண்முகம். யார் போய் அவர் வீட்டு வாசல் நிற்கிறது? இப்போ கூட்டணி சேர பூட்டானிலிருந்து கேரளாவிற்கு கார்கள் கடத்தப்பட்ட விவகாரம். தங்கம் மற்றும் போதைப் பொருட்களும் கடத்தப்பட்டிருக்கலாம் என சுங்கத்துறையினர் சந்தேகம். திறமையான இந்தியர்களை வரவேற்க தயாராக இருப்பதாக கூறும் ஜெர்மனி. விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா கடுமையாக்கியுள்ள நிலையில் ஜெர்மனி தூதர் பிலிப் அக்கர்மேன் அழைப்பு. பாகிஸ்தானில் வறுமையில் உழல்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. கல்வியிலும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக உலக வங்கி கவலை. பிலிப்பீன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கியது சூப்பர் புயல் ரகாசா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். தைவானில் ரகாசா புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை, வெள்ளம். ஏரி உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததில் பலர் உயிரிழப்பு. மும்பையில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க விரைவில் தானியங்கி பாட் டாக்ஸிகள் முதற்கட்டமாக குர்லா, பந்த்ரா ரயில் நிலையங்களுக்கு இடையில் இயக்கப்படும் என முதல்வர் பட்னவிஸ் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய T20 தொடரான பிக் பாஷ் லீகில் களம் இறங்கும் இந்திய வீரர் அஸ்வின். தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்களை பணியமர்த்த முடிவு. நிரந்தர ஆசிரியர்களை பணியமர்த்த முடியாத நிலையில் தற்காலிக விரிவுரையாளர்களை பணியமர்த்துவதாக அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். சாலையை அகலப்படுத்த கோரி மதுரை மாவட்டம் வளையங்குளம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். மக்களின் மறியல் போராட்டத்தால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுப்பு.